நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 3:1-6 வரைக்கும் நாம் வாசிக்க இருக்கிறோம். The book of Proverbs, chapter 3, verses 1-6. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும் நாம் வாசிக்க இருக்கிறோம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காத்துகிறது. அவைகள் உனக்கு நீண்ட நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருகப்படும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தைரியம் நற்புத்தியையும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நிறுத்திக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஆமென். உட்காருங்கள். இப்பொழுது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை எழுத்தவர்கள் வாசிக்கும்படியாக உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நிறுத்திக்கொள். அப்பொழுது உன் பாதைகளை செவைப்படுத்துவார். Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. In all your ways acknowledge Him, and He shall direct your paths. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளப் போகிற சத்தியம், நாம் எடுக்கும் ஒவ்வொரு தீர்மானத்திலும் தேவனை கனப்படுத்துவது எப்படி? நாம் எடுக்கும் ஒவ்வொரு தீர்மானத்திலும் தேவனை கனப்படுத்துவது எப்படி? Honoring God in every decision that you are going to take. வசனம் சொல்லுது, 5ஆம் வசனம் சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்முடைய சுய புத்திக்கு ஒரு எல்லை உண்டு, ஒரு வரையறை உண்டு. இந்த சுய புத்திக்கு இருக்கிற எல்லை நன்மைக்கு ஏதுவான எல்லை அல்ல, தவறுதலுக்கு ஏதுவான எல்லை. பெரிய பிழைகளை அறியாமல் செய்யக்கூடிய எல்லைதான் சுய புத்தியின் எல்லை. ஆகவே இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிற நாம் சுய புத்தியின் மேல் சாயாமல் தேவனுடைய வார்த்தையினாலே இன்றைக்கு நாம் பிரகாசம் அடைவோம். ரோமர் 8ஆம் அதிகாரம்
9ஆம் வசனத்தை பார்ப்போம். ரோமர் 8:1. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவராயிராமல் ஆவிக்குட்பட்டவராய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. தேவனுடைய ஆவி நம்மில் வாசமாயிருந்தால் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் நாம் எல்லாரும் எப்படி இருப்போம்? ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்? நான் சுய புத்தியின் மேல் சாய மாட்டேன். நமது தீர்மானமானது வாழ்வின் நோக்கத்திலும் தேவனது ஞானத்துக்காகவும் தேவனது சித்தத்துக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். நமது தீர்மானங்களிலும் வாழ்வின் நோக்கத்திலும் தேவனது ஞானத்துக்காகவும் தேவனது சித்தத்துக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள். நமது எல்லா திட்டங்களிலும் நமது தீர்மானங்களிலும் நமது செய்கைகளிலும் தேவனை நமது கர்த்தரை நாம் நினைப்பதுடன் அவரது சித்தமே நமது தலையாய விருப்பமாக இருக்க வேண்டும். எல்லா நாட்களிலும் தேவனில் நாம் வைக்கும் விசுவாசத்தினால் அவருடன் இணைந்து அவருடைய வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் அவரை நோக்கி நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. இப்படி செய்யும் பொழுது தேவன் நம்முடைய வழிகளை நோக்குவார். அதாவது நமது வாழ்வில் அவரது நோக்கத்தை அடைய நம்மை வழிநடத்தி எல்லா தடைகளையும் தேவன் மாற்றி சரியான தீர்மானங்கள் நாம் எடுக்க நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு தீர்மானமும் அது மிக பெரியதோ சிறியதோ தேவனை கனப்படுத்தக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு வார்த்தையினால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு தீர்மானமாக நம்முடைய தீர்மானம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எடுக்கிற தீர்மானங்கள் அவருடைய சித்தத்தோடு கூட வரிசைப்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. வாழ்க்கை என்பது தீர்மானங்களின் தொடர்ச்சியான பயணம். நாம் செய்யும் ஒவ்வொரு தேர்ந்தெடுப்பிலும் நம்முடைய நட்பை வடிவமைக்கும் விளைவுகளை சுமக்கக்கூடியது நாம் எடுக்கிற தீர்மானங்கள். அல்லேலூயா. நம்முடைய உறவுகளை மேலும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் திசையை தீர்மானிக்கக்கூடியது நாம் எடுக்கிற தீர்மானங்கள். ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, விசுவாசிகளாகிய நாம் உணர்ச்சிகளின்படியோ மனிதனுடைய பகுத்தறிவு நியாயப்படுத்தல் காரணம் இவைகளின்படியோ நாம் தீர்மானம் எடுக்காமல்
வாழ வேண்டும். நான் சீக்கிரமாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவது, நான் எடுக்கும் தீர்மானங்களிலே தேவனை எப்படி கனப்படுத்த நீங்க எடுக்க போகிற முதல் காரியத்தை சொல்றேன். நீங்க எடுக்க போகிற ஒவ்வொரு தீர்மானத்திலும் தேவனை முற்றிலுமாய் நீங்கள் நம்புகிறீர்களா? அல்லேலூயா, ஆமென். தீர்மானம் செய்வதின் அஸ்திபாரம் தேவனை முற்றிலுமாய் சார்ந்தது. தீர்மானம் செய்வதின் அஸ்திபாரம் தேவனை முற்றிலுமாய் சார்ந்து இருப்பது. அல்லேலூயா. அவரை கனப்படுத்துவதற்கு, அவரை கனப்படுத்த வேண்டுமானால் அந்த தீர்மானத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவரை கனப்படுத்த வேண்டுமானால் அந்த தீர்மானத்தில் நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். அவரை நாம் கனப்படுத்த வேண்டுமானால் அந்த தீர்மானங்கள் நம்மை வழி நடத்த வேண்டும். அல்லேலூயா. நான் முதல் குறிப்பா சொன்னேன், தீர்மானம் செய்வதில் தேவனை முற்றிலுமாய் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும்? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. அதுதான் நீங்க கவனிங்க. கர்த்தரில் நம்பிக்கை. எப்படி நம்பிக்கையாயிருப்பது? முழு இதயம். எல்லா நம்முடைய முழு இதயத்துடனும் நம்புவதற்கு தேவையானது, நம்முடைய முழு இதயத்துடனும் நம்புவதற்கு தேவையானது கட்டுப்பாட்டை தளர்த்துவது, சந்தேகத்தை புறக்கணிப்பது, சூழ்நிலைகள் நிச்சயமற்றவைகளாய் தோன்றினாலும், குழப்பமாக இருந்தாலும் மன உறுதியுடன் அவருடைய ஞானத்தை நாம் சார்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே முழு இதயத்துடன் கர்த்தரில் நாம் நம்பிக்கையாயிருக்கிறோம். அப்பதான் நம்ம சரியான தீர்மானத்தை எடுக்க முடியும். அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்கிறோம்னா, சுயத்தினை சார்ந்திருப்பதை புறக்கணிக்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். எரேமியா 17:5. ஏழாவது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கக்கூடாது? மனிதன் ஒரு காரியத்தை எப்படி புரிந்து கொள்வானோ அந்த புரிந்து கொள்வதற்கு மேல் சார்ந்திருப்பது நம்மை தவறான திசைக்கு வழிநடத்தும். மனிதனுடைய புரிந்து கொள்வதற்கு நாம் சார்ந்திருப்போம்னால் அந்த சார்ந்திருக்கிற அந்த நிலைமையானது நம்மை தவறான பாதைகளிலே வழிநடத்தும். ஆகவே தேவனை நாம் நம்பியிருக்க வேண்டும்.
நாம் பெற்றுக்கொள்வதற்கு அந்த தெய்வீக நம்பிக்கை நம்மை வழிநடத்தும். அது மாத்திரமல்ல, இயற்கைக்கு அப்பால் உள்ள தெய்வீக நடத்துதலை நாம் பெற்றுக்கொள்ள இந்த நம்பிக்கை நமக்கு உதவி செய்யும். ஆகவே இப்பொழுது நாம் எடுக்கக்கூடிய தீர்மானம் என்னவென்றால், மூன்றாவது குறிப்பு சொல்றேன், நம்முடைய திட்டங்களை கர்த்தரிடத்துல ஒப்படைப்போம். நம்முடைய திட்டங்களை நாம் கர்த்தரிடத்துல ஒப்படைக்கணும். சங்கீதம் 37:5 பாருங்க. சங்கீதம் 37:5. சங்கீதம் 37:5 வாசிங்க. வழியை கர்த்தருக்கு ஒப்புவிட்டு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை காத்துக்கொள்வார். அல்லேலூயா. உன் வழியை என்ன பண்ணா கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புவி. உன்னுடைய திட்டங்களை கர்த்தருக்கு ஒப்புவி. தேவனிடத்தில் உன் தீர்மானங்களை ஒப்புவி. அப்பொழுது தேவன் உன்னுடைய தீர்மானங்களை குறுக்கிட்டு வழிநடத்துதலை உனக்கு தருவார். அவருடைய வழிநடத்துதல் உன்னை பூரண சித்தத்திற்குள் வழிநடத்தும். அவருடைய வழிநடத்துதல் உன்னுடைய திட்டங்களை ஸ்திரப்படுத்தும். அவருடைய வழிநடத்துதல் உன்னுடைய திட்டங்களை ஸ்திரப்படுத்தும். அப்போ நம்முடைய திட்டங்களை நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ஒப்படைக்கணும். அடுத்தபடியாக நம்ம என்ன செய்யணும்னா, விசுவாசத்தின்படி அடுத்தது என்ன செய்யணும்? 2 கொரிந்தியர் 5-ம் அதிகாரம் 7-ம் வசனத்தை வாசிங்கள். இந்த தேசத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிருந்தவராய் இருக்கிறவர்களுக்கு அறிந்தும் எப்போதும் தைரியமாயிருக்கிறோம். 6-ம் வசனத்தை வாசிங்கள். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்கிறோம். அல்லேலூயா. அப்போ தேவனை கனப்படுத்தக்கூடிய தீர்மானங்கள் தர்க்க ரீதியான தீர்மானங்கள் அல்ல, சௌகரியமான தீர்மானங்கள் அல்ல. ஆனால் அந்த தீர்மானங்களை விசுவாசத்தில் நாம் நங்கூரம் இட வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அப்படி நம்முடைய தீர்மானங்களை விசுவாசத்தில் நாம் நங்கூரம் இட்டோமானால் வாக்குறுதிகள் வாக்குத்தத்தங்களின் தவறை போதாத தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் உறுதிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஈசாக்கை பலியிட தேவன் ஆபிரகாமை கேட்ட பொழுது ஆபிரகாம் தேவனை நம்பினார். ஈசாக்கை பலியிட தேவன் ஆபிரகாமை கேட்ட பொழுது ஆபிரகாம் தேவனை நம்பினார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தடுமாற்றம் இல்லாத தள்ளாத விசுவாசத்தை செயல்முறைப்படுத்தினார். தனிப்பட்ட புரிந்து கொள்வதற்கும் ஆபிரகாம் தேவனை கனப்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தரை கனப்படுத்துகிற தீர்மானத்தை எடுக்க
நீ கர்த்தருக்கு பிரியமான தீர்மானங்களை எடுக்கணும். தேவனை கனப்படுத்தக்கூடிய தீர்மானத்தை எடுக்கணும்னா ஜெபத்தின் மூலமாகவும் தேவ வசனத்தின் மூலமாகவும் தேவனுடைய வழிகாட்டுதலை தேட வேண்டும். தெய்வீக அறிவுறுத்தல், தேவனுடைய விருப்பமுள்ள தொடர்பு, இவைகள் மூலமாக அவருடைய வார்த்தையை தொடர்ந்தேர்ச்சியான அந்த ஈடுபாட்டின் மூலம் நமக்கு தேவனை அணுகக்கூடிய அணுகுதல் கிடைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஜெபத்தின் மூலமாகவும் தேவ வசனத்தின் மூலமாகவும் தேவனுடைய வழிகாட்டுதலை நான் பெறேன். தேவனிடத்துல நான் என்ன கேட்கிறேன்? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவர் யாருக்கு குறைவானாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்போது அவருக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, தேவனை உண்மையாய் தேடு. உண்மையாய் நீ தேவனை தேடுவாயானால் உதாரத்துவமாய் தேவன் உனக்கு ஞானத்தை கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். எந்த விசுவாசியும் தேவனை சார்ந்து இருப்பாயானால் தேவன் உன்னை கைவிடாமல் விட்டுவிடாமல் உன்னை நித்தம் வழிநடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 119 105 வாசித்து பாருங்கள். வேத வாக்கியங்களின் மூலமாய் தேவன் நல்ல தீர்மானம் எடுக்க நம்மை வழிநடத்துவார். சங்கீதம் 119 105 வாசிங்கள். ரெண்டு காரியத்தை பார்க்கணும். ஒண்ணு கால்கள், 2 பாதைகள். கால்கள் என்றால் என்ன அர்த்தம்? என் கால்களுக்கு தீபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்ரிடே லைஃப். கால்கள் என்பது அனுதின வாழ்க்கை. உன்னுடைய அனுதின வாழ்க்கைக்கு தேவ வசனம் தீபமாக இருக்கும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாதை என்பது நெடுங்கால வாழ்க்கை. பாதை என்பது அனுதின வாழ்க்கை அல்ல, நெடுங்கால வாழ்க்கை. அந்த நெடுங்கால வாழ்க்கைக்கு பாதைக்கு எப்படி இருக்குது? பாதைக்கு எப்படி இருக்குது? வேத வசனம் சொல்லுங்க, எப்படி இருக்குது? வெளிச்சமாய் இல்லைங்களா? கால்களுக்கு எப்படி இருக்குது? தீபமாய். பாதைக்கு எப்படி இருக்குது? வெளிச்சமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீங்க கேட்கலாம், தீபம் வெளிச்சம், இதனுடைய அர்த்தம் என்ன? தீபம் வெளிச்சம் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், திடீரென்று நாம் ஒரு நாள் நிச்சயமற்ற ஒரு தருணத்துக்குள்ள கடந்து செல்லும் பொழுது, திடீரென்று ஒரு நாள் நாம் நிச்சயமற்ற தருணங்களுக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது ஒரு தீர்மானம் எடுக்க வழி நடத்துதலை தேவ வசனம் நமக்கு தருகிறது. ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்க நம்மை வழிநடத்தக்கூடியது
வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக நான் எடுக்கிற தீர்மானத்துல தேவனை எப்படி கனப்படுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏசாயா 30:22. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுது வலதுபுறமாய் சாயும் போது இடதுபுறமாய் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, நீ என்ன பண்றது? திடீர்னு வலதுபுறம் சாய்ந்து, திடீர்னு நீ என்ன பண்ற? இடது பக்கம் சாய்ந்து. வலது பக்கம் இடது பக்கம் நீ சாயும் பொழுது வழி தவறி போயிடும். வழி தவறி போகும்போது கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்வார்? மகனே, மகளே, கவனமாயிரு, கவனமாயிரு, உணர்வுள்ளவனாயிரு, என்னுடைய வழி நடத்துவதற்கு வந்துவிடு அப்படின்னு சொல்லி, வழி இதுவே என்று சொல்லி அவர் நம்மை வழி நடத்துவார். அவருடைய சத்தத்தின் மூலமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக நீங்க கேட்கலாம், தேவனை கனப்படுத்தக்கூடிய தீர்மானத்தை நான் எப்படி எடுப்பது? எப்படி எடுப்பது என்றால், யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். யோவான் 15:4-5. எதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுங்களா? இதனுடைய அர்த்தம் ஏதாவது புரியுதா உங்களுக்கு? இதனுடைய அர்த்தம் என்ன? ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற நீங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவோடு கூட நெருக்கமான உறவுல நிலைத்திருக்கணும். நெருக்கமான உறவுல நீங்க நிலைத்திருந்தால் நீங்கள் எடுக்க போகிற தீர்மானத்துல தேவன் பிரசன்னராயிருப்பார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவனுடைய செல்வாக்கு நீங்க எடுக்கிற தீர்மானத்துல இருக்கும். அது மாத்திரமல்ல, நீங்க எடுக்க போகிற தீர்மானங்கள் தேவனுடைய சித்தத்துடன் வரிசைப்படுத்தப்படும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, தொடர்ந்தேர்ச்சியான சீரான தேவனுடனான உறவிலே நிலைத்திருக்க இந்த பிரசங்க வேளையில நீங்கள் தீர்மானம் எடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுங்கள். 1 சாமுவேல் 30